Hi guys, I'm Niveta. In the video, 11th standard mathematics exercise 11.5 இருக்கக்கூடிய 16th ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம் சரிங்களா. ஸோ இன்டகிரேட் பண்ண சொல்லியிருக்காங்க, எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதில் வந்துட்டு 16th ப்ராப்ளம் வந்து என்ன கொஸ்டின் அப்படின்னா 1 divided by root of x plus 3 minus root of x minus 4னு கொடுத்துருக்காங்களா. நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கான்ஜுகேட் பண்ண போகிறோம். கான்ஜுகேட் பண்ணோம்னா இன்டூ ரூட் ஆஃப் எக்ஸ் பிளஸ் 3 பிளஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 4 டிவைடட் பை ரூட் ஆஃப் எக்ஸ் பிளஸ் 3 பிளஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 4. என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த மைனஸ் இங்கே இருக்குன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற சிம்பிள் ப்ளஸ் ப்ளஸ்ஸால் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணியிருக்கோம். ஸோ பண்ணும்போது ஃபஸ்ட்டு 1 இன்டூ திஸ் டேர்ம் சொல்லும்போது அப்படியே தான் வரும். ரூட் ஆஃப் எக்ஸ் பிளஸ் 3 பிளஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 4 டிவைடட் பை இங்கே என்ன ஃபார்மேட்டில் இருக்குது, ஏ மைனஸ் பி இன்டூ ஏ பிளஸ் பி ஃபார்மேட்டில் இருக்குது. இப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு பண்ணும்போது எக்ஸ் பிளஸ் 3 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 4 தி ஹோல் ஸ்கொயர்னு வரும். ஸோ ஸ்கொயர் ரூட்டு கேன்சல் ஆகிடும், ஸ்கொயர் ரூட்டு கேன்சல் ஆகிடும். இப்போ உங்களுக்கு என்ன மட்டும் வரும்னா ரூட் ஆஃப் எக்ஸ் பிளஸ் 3 பிளஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 4 டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் 3 மைனஸ் உள்ளே கொண்டு போனீங்கன்னா மைனஸ் எக்ஸ் பிளஸ் 4னு வந்திருக்கும். ஸோ பிளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் கேன்சல் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு என்ன மட்டும் வரும், root of x plus 3 plus root of x minus 4 divided by 3 plus 4ங்கிறது 7. இப்போ நம்ம ஈஸியாக இதை இன்டகிரேட் பண்ண முடியும். ஓகேவா. இப்போ பேசிக்காக அந்த 1/7 வந்துட்டு உங்களுக்கு வெளியில் வந்துடும். 1/7 வெளில வந்துடுச்சுன்னா தனித்தனியாக இன்டகிரேஷனை கொண்டு போனீங்க அப்படின்னு சொன்னால் இன்டெகிரல் ஓவர் ரூட் ஆஃப் எக்ஸ் பிளஸ் 3 டிஎக்ஸ் ப்ளஸ் இன்டெகிரல் ஓவர் ரூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 4 டிஎக்ஸ் அப்படின்னு வந்திருக்கும். ஸோ பேசிக்காக நமக்கு வந்துட்டு எக்ஸ் பவர் என்னுக்கு ஃபார்முலா தெரியும். எக்ஸ் பவர் n + 1/n+1 வேர் n நாட் ஈக்குவல் டு -1. இந்த இடத்துல ரூட் இருக்குது. ஸோ என்னோட வேல்யூ வந்து இந்த இடத்துல 1/2. ஓகேவா. இப்போ எப்படி மாறும்னா 1/7 எக்ஸ் ப்ளஸ் 3 பவர் 1/2 + 1 டிவைடட் பை 1/2 + 1 ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 4 பவர் 1/2 + 1 டிவைடட் பை 1/2 + 1 அப்படின்னு மாறும். ப்ளஸ் சி 1/2 + 1ஓட வேல்யூ என்னது, எல்சிஎம் எடுத்திங்கன்னா 1 + 2/2 which is 3/2னு வரும். இப்போ ஈக்குவல் டு 1/7 இன்டூ எக்ஸ் ப்ளஸ் 3 பவர் 3/2 டிவைடட் பை 3/2 ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 4 பவர் 3/2 டிவைடட் பை 3/2னு வரும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு இங்கே 3/2 3/2 காமனாக இருக்குல்ல. ஸோ அதை காமனாக எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு எப்படி வரும், 1/7 எக்ஸ் ப்ளஸ் 3 பவர் 3/2 ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 4 பவர் 3/2 டிவைடட் பை 3/2 ப்ளஸ் சின்னு வரும். ஸோ 3/2 ரெசிப்ரோகேட் எடுத்திங்கன்னா 2 டிவைடட் பை 7 இன்டூ 3ன்னு வந்திருக்கும். கரெக்டாக இங்கே வந்து 2/3ன்னு வரும். 2 டிவைடட் பை 3 7 3 சால் 21 வரும். எக்ஸ் ப்ளஸ் 3 பவர் 3/2 ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 4 பவர் 3/2ன்னு வரும் ப்ளஸ் சி அப்படிங்கிறதா உங்களோட ஆன்சராக இருக்கும். ஓகே. நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு கான்ஜுகேட் எடுக்கும், அதுவும் ஒரு சிம்பிளான ப்ராசஸ். அடுத்தது இன்டகிரேட் பண்ணுறோம் பை யூஸிங் எக்ஸ் பவர் n ஃபார்முலா, அதுவும் சிம்பிளான ப்ராசஸ் தான். ஓகே. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு மை சேனல். ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்டுமே எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.